இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரத பிரதமர் அவர்கள் கேட்கும். ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுக வேரோடு தமிழகத்திலே அழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். அவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள். அதேபோல மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டு பெறுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டை உயர்த்தி பிடித்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ பிரதமர்கள் தமிழக நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு மிகப்பெரிய பெருமை கிடைக்கப்பெற செய்திருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பு மெச்சத்தக்கது. இரவு பாராமல் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கட்சியோடு பல கட்சிகள் இணைந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் ஆகின்றன. 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை 5 லட்சம் கோடி தமிழகத்திலே கடன் பெற்று இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கின்றார். 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றன. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 2021 2026 வரை திராவிட முன்னேற்ற ஆட்சி அவர்கள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. எந்த ஒரு பெரிய திட்டமும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. எனக்கு முன்னாலே பேசுவதில் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தேவையான திட்டங்களை பெற்றோம், தேவையான நிதிகளை பெற்றோம். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சி அடைந்தோம். இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம். அவருடைய வேண்டுகோளை ஏற்று கங்கை புனரமைப்பதை போல நம்முடைய காவிரி நதி ஜீவநதி, நடந்தாய்வாளி காவிரி, இரு அவையினுடைய கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து இன்றைய தினம் 11,600 கோடி மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற இன்றைய முதலமைச்சர் முயற்சி செய்யவில்லை, முடக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் பேசுவது மத்திய அரசிலிருந்து எந்த திட்டம் வரவில்லை,
எந்த நிதியும் கொடுக்கவில்லை, தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி ஒதுக்கி இருக்கின்றால் அதை ஏன் செயல்படவில்லை? இது கொடுக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் திட்டத்தை நடத்த மறுக்கின்றார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி 23 சட்டமன்ற தொகுதி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இதே கூட்டணி அமைத்திருந்தோம், மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தோம். 23 இடத்தில் 17 இடங்களை வென்றோம். 23 இடத்தில் 17 சட்டமன்ற தொகுதி வென்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கும் அதே கூட்டணி அமைத்திருக்கிறோம். 23 சட்டமன்ற தொகுதியும் 100க்கு 100 வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அண்ணா திமுக தலைமை தாங்குகின்ற கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெறும். அதுவும் கோவை மாவட்டம் இன்றைக்கு அண்ணா திமுக கோட்டை 10 இடம். 2021 10 இடம். 10 இடத்திலும் அண்ணா திமுக நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இடம் கூட திமுகவுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே ஆட்சி செய்தது நம்முடைய கூட்டணி. அதே போல நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் 234 இடங்கள், அதிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும் வெல்லும். நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். அதே போல நீலகிரியிலே பல்வேறு திட்டங்கள். நாம் கேட்ட மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு பாரத பிரதமர் ஊட்டியிலே மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். திருப்பூர் மாவட்டத்திற்கு அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார். இதை விட என்ன வேண்டும்? ஒரே ஆண்டில் மத்திய அரசாங்கம் நாம் கேட்டுக்கொண்ட அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மை கருதி 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மாவட்டம், இங்கே கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், 3 மாவட்டம் ஒன்றாக கலந்து இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த 3 மாவட்டத்தில் 2 மாவட்டம் ஊட்டி, திருப்பூர் 2 இடத்தில் 2 மருத்துவக் கல்லூரியை கொடுத்த அரசு மத்திய அரசு. திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளாகிறது. ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்து இந்திய திருநாட்டிலே பட்ட படிப்புகளே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார். அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி. மத்தியிலே பாரத பிரதமர் அவர்கள் இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் அனைத்து மாநிலத்துடைய வளர்ச்சியை இன்றைக்கு அவருடைய தலைமையிலே பார்க்கின்றோம். கோவை விமான நிலையம் நாங்கள் இருக்கின்ற பொழுதே நிலத்தை கொடுத்தோம். இன்று வரை நிலத்தை மத்திய அரசுக்கு முழுமையாக ஒப்படைக்காத காரணத்தினால் விமான நிலையம் இன்னும் முழுமை பெறவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கும், மக்களோட ஆட்சியாக இருக்கும். இன்றைய தினம் போதைப் பொருள் விற்பனை, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இதனால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, பாட்டியம்மா கூட பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். இந்த தேர்தல் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற தேர்தல். தமிழகத்திலே 3 மாதம் ஆட்சி அமைந்துள்ளன. 3 மாதத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த கஞ்சாவை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும்.
தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்தியிலிருந்து பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணப்படி மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி நமக்கு தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கும் என்று சொல்லி மேடைகளை வீட்டுக்கின்ற நம்முடைய அற்புதமான வேட்பாளர்கள், சிறப்பாக பணியாற்றக்கூடிய வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அவரோடு நிற்கின்ற சின்னத்திலே வாக்களித்து 234 தொகுதியிலும் கூட்டணி வேட்பாளர் போட்டியிடுகிறோம். அத்தனையில் 210 இடங்களில் வெல்லுவதற்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.